வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி ஐபிஎல்லில் என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசி vs ஆர்சிபி 46வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச் வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நமக்கு ஆரம்பிக்குது. டெல்லியில் இருக்கக்கூடிய அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பிச் ரிப்போர்ட். இந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதை வச்சு பார்க்கும்போது இந்த பிச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ். நம்ம ஐபிஎல்லில் மற்ற எல்லா பிச்சிலையுமே டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் பிச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுற டீம் தான் அதிகமாக வின் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் நடந்த ஐபிஎல் 2024 நடந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் நடந்து 5க்கு 5மே பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் வின் பண்ணாங்க. இந்த வருஷமும் 2 மேட்ச் நடந்தது. அதில் ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட், ஒரு மேட்ச் வந்து டிசி vs ஆர்ஆர் மேட்ச் சூப்பர் ஓவரில் டிசி வந்து வின் பண்ணாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கிரவுண்டில் வந்து பேட்டிங்க்கு ரொம்பவே சப்போர்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறையாமல் ஒரு 200க்கு மேலே தான் இந்த கிரவுண்டில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிச்சு தான் இந்த பிச்சு. ரீசெண்டாக நடந்த 2 மேட்ச் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். முதல் மேட்ச் எம்ஐ vs டிசி மேட்சை பொறுத்த வரைக்கும் எம்ஐ வந்து 205 ரன் ஸ்கோர் பண்ணதுனால டிசி வந்து 193 ரன்கள் மட்டுமே தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஃபாஸ்ட் வந்து 3 விக்கெட், ஸ்பின்னர் வந்து 4 விக்கெட்னு எடுத்துருக்கிறாங்க. அண்ட் டிசி vs ஆர்ஆர் மேட்ச் வந்து ட்ரா. சூப்பர் ஓவரில் டிசி வந்து வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 3 விக்கெட், ஸ்பின்னர் வந்து 4 விக்கெட். இந்த கிரவுண்டில் பேட்ஸ்மேனுக்கு நல்ல அட்வான்டேஜஸ் கொடுத்து நீங்கள் டீம் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே மேலே சொன்னது தான் ரெக்கார்டுங்க இதுலேயும் போட்டிருக்கோம். 2 மேட்ச் ஆடி 1 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு, 1 மேட்ச் வந்து சூப்பர் ஓவரில் டிசி வந்து வின் பண்ணாங்க. ஹை ஸ்கோர் எம்ஐ, லோ ஸ்கோர் வந்து ஆர்ஆர். லோ ஸ்கோரே 188 தான் இருக்குது 2 மேட்ச் முடிவில். போன வருஷம் நடந்த 5 மேட்ச்சில் 5மே 200+ யாராலையும் நம்ப முடியாது. அந்த மாதிரி தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அபிஷேக் போரல் அண்ட் கருண் நாயர் 2 ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் போரலை நான் சொல்கிறது இன்னைக்குன்னு எப்பவும் சொல்கிறது, ரொம்ப நல்லா விளையாடுவார். இந்த போன ஐபிஎல் டு இந்த ஐபிஎல்க்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்த டொமஸ்டிக்கில் சூப்பரான ரெக்கார்டு வச்சுருக்காரு. அதுவும் குறிப்பாக நான் வந்து பர்சனலாக அபிஷேக் போரல செகண்ட் பேட்டிங் வந்தால் மிஸ் பண்ணவே மாட்டேங்க. அந்த லெவலுக்கு வந்து அவர் செகண்ட் பேட்டிங்கில் வந்து கன்சிஸ்டன்சியாக ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிடுவார். நீங்கள் ஒரு 30+ ரன் வந்து செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே போல் அதுக்குன்னு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ண மாட்டார்னு சொல்லலை. அவருடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது செகண்ட் பேட்டிங். ஒரு 34, ஒரு 33, ஒரு 51 அடிச்சிருக்காரு. 2 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மீதி 5ல் 3 மேட்ச் பாஸ். அதே போல் ஃபஸ்ட்டு பேட்டிங்லேயும் நல்லா தான் ஆடி இருக்கிறார். பட் இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆடக்கூடிய ஒரு பிளேயராக தாங்க இருக்கிறார். அதுக்கப்புறம் கருண் நாயர் வந்து அதே போல் தான். இப்போ இந்த போன ஐபிஎல் டு இந்த ஐபிஎல் இடைப்பட்ட காலத்தில் நடந்த டொமஸ்டிக்கில் தான் அவர் நல்லா விளையாண்டதுனால ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. எம்ஐ கூட 89 ரன் அடித்தார். அதுக்கு அடுத்து ஒரு சில மேட்ச் வந்து கொஞ்சம் சொதப்பலாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு டீசெண்டான ஒரு பேட்டர். கண்டிப்பாக நம்ம வந்து கருண் நாயர்கிட்டேருந்து ஒரு 30 to 40 ரன் இந்த மாதிரி ரேஷியோவில் நம்ம வந்து அவர்கிட்ட ரன் எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லையுமே இந்த ரன்னை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவார் கருண் நாயர். அது வந்து அவருடைய ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது கேஎல் ராகுல் அண்ட் ஸ்டப்ஸ். கேஎல் ராகுல் இந்த சீசனில் ஒரு அன்ஸ்டாப்பபிள் பிளேயராக விளையாண்டுட்டு இருக்கிறார். கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆவரேஜ் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் தாங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் கேஎல் ராகுல் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் எடுக்கலாம். பாருங்கள் 77, ஒரு 38, 28. செகண்ட் பேட்டிங்லேயும் வந்து நல்லாவே ஆடி இருக்காரு. 93, 57 அடிச்சிருந்தாலும் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்லேயும் இந்த ஒரு 15, ஒரு 20 ரன்னுக்குள்ளே அவுட் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கேஎல் ராகுல் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ 2லேயுமே ஸ்ட்ராங்கு தான், இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் ஏதோ சும்மா அடிச்சு விட்றேன்னு நினைக்கலாம். பட் கண்டிப்பாக கிடையாது. நீங்களே போய் லாஸ்ட் ஒரு 10 மேட்சோ இல்லை கேஎல் ராகுலோட கெரியரை கூட எடுத்து பாருங்கள். அவர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரா, செகண்ட் பேட்டிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரான்னு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு 45 ஆவரேஜ் இருக்குன்னா செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 30 தான் இருக்கும். ஸோ 2க்கும் வித்தியாசம் 15 இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் பேக்கப் கூட இருக்குது. ஸ்டப்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லோ பர்சன்டேஜில் இருக்கார். ரொம்பவே லோங்க. வெறும் 10 பேர்லேருந்து 20 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதுவும் பாதி பேர் கிராண்ட் லீக்கில் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸ்மால் லீக்கில் ஸ்டப்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. பட் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா
34, 21, 24, 38, 34, 31 சொல்லி செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் நம்ம யாருமே அவரை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயர், மேட்சுக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஆவரேஜாகவும் 40+ வச்சுருக்காரு. ஸ்டப்ஸ்ட ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. அது ஒன்று தான் ஸ்டப்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். மேட்சுக்கு மேட்ச்சு மேக்ஸிமம் ஒரு கேட்ச் பிடிச்சி ஒரு 8 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவார். அவருடைய ஃபீல்டிங் வந்து லாங் ஆஃபில் இருக்கும். ஸோ ஸ்டப்ஸ் வந்து ஒரு லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயராக டிசியில் நான் பார்க்குறேன். அடுத்தது அஜுதோஷ் சர்மாவும் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் அவரும் வந்து பெரிய ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதிகபட்சம் அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு 20 to 30 ரன் வரைக்கும் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 17வது ஓவர் தான் உள்ளே வர்றாரு ஃபீல்டுக்குள்ளே, இல்லை ஒரு 18வது ஓவர் வர்றாரு, அதிகபட்சம் 16வது ஓவருக்குள்ளே தான் வர்றாரு. ஸோ அப்போது ஒரு 20 பால் பிடிக்கும்போது அதில் ஒரு 10 பால் 15 பால் தான் அவர் கிடைக்கும். அதில் வந்து பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 20 to 30க்குள்ளே தான் நீங்கள் வந்து அஜுதோஷ் சர்மா கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். அடுத்து அக்சர் படேலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னாடியே வந்துருவார், 2 டவுன்லேயே வந்துருவார். அக்சர் படேல் வந்து இந்த சீசனில் பேட்டிங் தாங்க அவருக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. பவுலிங் ஒன்றுமே கிடையாது. யாராரு கூட இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்தார். மீதி எந்த மேட்சுமே அக்சர் படேல் விக்கெட் எடுக்கலைங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுவும் லாஸ்ட் மேட்ச் வந்து 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. அதுவும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மிச்சல் மார்க்ரம் இருக்கும்போதே அவரால் விக்கெட் எடுக்க முடியல. ஸோ பவுலிங் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தாங்க இருக்கிறார். வெறும் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்கிறார். அப்படிங்கும்போது 8 மேட்ச்சில் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கிறார். ஆனால் அக்சர் படேல் வந்து பேட்டிங்கில் மாஸ் காட்டிகிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், 34, 39, 34 அப்படின்னு சொல்லி நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு. ஏதாச்சும் ஒரு இதில் வந்து நமக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்டில் வந்து அக்சர் படேல் வாங்கி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில் இருக்குது. ஒன்று பேட்டிங் பண்ணிட்டாருனா பவுலிங்கில் விக்கெட் எடுக்க தேவையில்லை, விக்கெட் எடுத்துட்டாருனா பேட்டிங்கில் ஆட தேவையில்லை. அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால அக்சர் படேல் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே போல் நம்மளுடைய விப்ராஜ் வந்து சூப்பரான ஆல்ரவுண்டர். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 மேட்ச் ஆர்ஆர் மேட்ச்சில் இருந்து அவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலங்க. ஆர்ஆர் கூட விக்கெட் எடுக்கல, ஜிடி கூட விக்கெட் எடுக்கல, லக்னோ கூட விக்கெட் எடுக்கல. தொடர்ந்து 3 மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்கிறதுனால இன்றைக்கு மேட்ச்சில் ஒரு லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய குட் பிளேயராக வந்து நான் வந்து விப்ராஜை பார்க்குறேன். ஏன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட், இந்த மேட்ச் ஃப்ளாப்னாலும் இந்த மேட்ச் 2 விக்கெட்னு சொல்லி சூப்பரானார். லாஸ்ட் 3 மேட்சாக அந்த ஃபார்மை வந்து இழந்துட்டார். பட் இன்றைக்கி வந்து நான் வந்து லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய நல்ல பிளேயராக நான் வந்து விப்ராஜை பார்க்குறேன். அடுத்து மிச்சல் ஸ்டார்க், நான் ஒரு விக்கெட் எடுக்காரோ இல்லையோ நம்ம வந்து அவரை டீமில் ட்ரை பண்ணி ஆகணுங்க. காரணம் எல்லாருமே அவரை வந்து ட்ரை பண்ணுவாங்க. எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்துட்றாரு. 8 மேட்ச்சில் 5 மேட்ச் விக்கெட் எடுத்துட்டார். பாருங்கள், 1 2 3 4 5 மேட்ச் விக்கெட் எடுத்துட்டார். ஒரு 3 மேட்ச் தான் விக்கெட் எடுக்காமல் இருந்தார். குறிப்பாக ஸ்டார்க் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம், அவர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா கடைசி ஓவர் டெத்துலலாம் அவர் தான் அட்டாக் பண்ணுவார். அப்போது மினிமம் 1 to 2 விக்கெட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய விக்கெட்டு வந்து அவருடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வருது. அது ஐபிஎல்னு கிடையாது, இன்டர்நேஷ்னல் T20லையும் அவர் அந்த மாதிரி தான் விளாண்டுருக்கிறாரு. குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட். பட் குறிப்பாக அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண வந்தார்னா நீங்கள் தைரியமாக குல்தீப் யாதவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வரும்போதுலாம் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கார். அதுவே செகண்ட் வரும்போது மினிமம் 1. ஸோ அதனால் குல்தீப் 2 இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட். பட் ஃபஸ்ட்டு வந்தார், நீங்கள் டிசி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் குல்தீப் யாதவை தைரியமாக நம்பி உங்கள் டீமில் எடுக்கலாம். அதுவே செகண்ட் பவுலிங் பண்ணால் ஒரு விக்கெட் எடுப்பார்னு நம்பலாம், அவ்வளோதான். அண்ட் முகேஷ் குமார் நம்ம சொல்லியிருந்தோம் லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு லாஸ்ட் மேட்ச்சில் சொல்லியிருந்தோம். 4 விக்கெட் எடுத்தார். அதுவும் குறிப்பாக முகேஷ் குமார் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணார்னா ட்ரை பண்ணலாம். காரணம், டெத்தில் அட்டாக் பண்ணுவார். ஆனால் லாஸ்ட் மேட்ச் வந்து டெத்தில் கொஞ்சம் அடி வாங்கினாலும் அவரை நம்பி கொடுத்தாங்க. ஏன்னா அது சமீராவுக்கு கூட ஒரு ஓவர் இருந்தது. சமீரா நல்லா போட்டார். 17வது ஓவர் வந்து நல்லா போட்டார். 18வது ஓவர் ஸ்டாருக்கு, 19வது ஓவர் சமீராவுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினச்சோம். நம்ம மாற்றி விடுவாங்கன்னு நினச்சோம். பட் முகேஷ் குமார் தாங்க வந்தார். பட் 2 பேருமே லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர். பட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது இன்றைக்கி நீங்கள் மேபி சமீராவை வந்து ஏன் ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லோ பர்சன்டேஜில் நம்ம இன்றைக்கி பார்த்த 3 குட் பிளேயர்ஸ் அப்படின்னா சமீரா வந்து இன்றைக்கி லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய முதல் குட் பிளேயராக நம்ம பார்க்குறோம். 2வதாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது விப்ராஜ், செலக்டட் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3வதாக நம்ம பார்த்தது வந்து ஸ்டப்ஸு. ஸோ இந்த 3 பேரையும் பர்சனலாக ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய டீம்ஸில் வந்து ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி உங்களுக்கு 1 சைடு ஸ்வீப் ஆர் 1 சைடு லாஸ் கூட ஆகலாம். அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி நம்ம டீம் வந்தாச்சு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்காக இந்த சீசன் ஆடுறாங்க. குறிப்பாக பிலிப் சால்ட் வந்து இனிஷியலில் நல்லா ஆடுறாரு. பட் லாஸ்ட் மேட்ச் அவருக்கும் விராட் கோலிக்கும் நிறைய கேட்சை மிஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் கூட பிலிப் சால்ட்டுக்கெலாம்
ஃபஸ்ட்டு ஓவர்லேயே கேட்சை மிஸ் பண்ணாங்க. விராட் கோலிக்கும் அதே போல் தான். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். பிலிப் சால்ட் வந்து நான் பர்சனலாக எப்போவுமே சொல்கிறது, ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆடுவார். குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா பிலிப் சால்ட் வந்து ஒரு 25லேருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடுவார். செகண்ட் பேட்டிங் வந்தால் ஒன்று ஹிட்டு இல்லைனா மிஸ்ஸு, இந்த மாதிரி தான். ஒன்று ஹை ஸ்கோர் போகும், இல்லைனா சிங்கிள் டிஜிட்டில் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவார் பிலிப் சால்ட். லாஸ்ட்டு மேட்ச்சு சிங்கிள் டிஜிட்டில் வாங்க வேண்டிய பிளேயர் தான், பட் ஒரு 26 ரன் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டார். ஸோ பிலிப் சால்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஒரு ஹார்டு ஹிட்டர் அப்படிங்கிறதுனால டொப்புன்னு அடித்து பவர் பிளேலே ரன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவார். இப்போ நம்மளை விராட் கோலி வந்து நான் பர்சனலாக செகண்ட் இன்னிங்ஸில் தாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லுவேன். அது உண்மை தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், லாஸ்ட் மேட்ச் அப்புறம் எப்படி 70 ரன் அடித்தார் அப்படின்னு. அவருக்கு அழகான ஒரு கேட்சை வந்து மிஸ் பண்ணாங்க. மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும், RR கூட. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் என்ன, 70 ரன், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அதுவும் நம்ம விராட் கோலியை வைஸ் கேப்டனாக தான் கொடுத்தோம். அந்த மேட்ச்சில் RR vs RCB மேட்ச்சில் வைஸ் கேப்டனாக தான் கொடுத்து விட்டோம். அண்ட் பரவாயில்ல. பட் விராட் கோலி செகண்ட் பேட்டிங் வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீங்கள் ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா 10க்கு 10மே செகண்ட் பேட்டிங் வந்தால் ட்ரை பண்ணலாம். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் வர்றாரு அப்படின்னா 10க்கு ஒரு 6 டீம் வரைக்கும் ட்ரை பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா நிறையா மேட்ச் வந்து இந்த மாதிரி 7, 1, 22 இந்த மாதிரிலாம் அவுட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. படிகள் வந்து இப்போது லாஸ்ட்டு ஒரு 5-6 மேட்சாக வந்து படிகள் வந்து சிஎஸ்கேலேருந்தே நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 37, 40, 61, 50 சொல்லி ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு படிகள். ஸோ குறிப்பாக படிகளை பொறுத்த வரைக்கும் நான் செகண்ட் பேட்டிங் வந்தால் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். காரணம் என்னென்னா, சேசிங் அப்போ படிகள் வந்து கொஞ்சம் நல்லாவே ஆடுவார். கம்பேர் டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லாவே ஆடுவார். நீங்கள் கூட இப்போ இந்த 3 இதுக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு வந்து இதுக்கு ஒரு 30 கிட்ட ஆவரேஜ் வருது. அதே போல் இதுக்கும் ஒரு ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் ஆவரேஜ் வரும். ஸோ செகண்ட் பேட்டிங்கில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடி இருக்கார். அதே போல் படிதர் நம்ம கேப்டனை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். பட் லாஸ்ட் ஒரு 2 மேட்சாக வந்து கொஞ்சம் சரியாக ஆடலை. ஃபஸ்ட்டு பேட்டிங்னாலும் சரி, செகண்ட் பேட்டிங்னாலும் சரி, குறைஞ்சது ஒரு 30லேருந்து ஒரு 35 ரன் இந்த மாதிரி அடித்து கொடுக்கக்கூடிய ஒரு கேப்டனாக தான் படிதர் இருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு பிளேயராக தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் கிடையாது. ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கொஞ்சம் நல்லாவே ஆடுவார். ப்ளஸ் அவர்கிட்ட வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. லாஸ்ட்டு மேட்ச் கூட ட்ரம்ப் கார்டாக ட்ரை பண்ண சொன்னோம். பட் என்ன அப்படின்னா கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் லேட்டாக தான் வர்றாரு. சில லாஸ்ட் மேட்ச்லாம் டிம் டேவிட்டுக்கு அப்புறம் தான் வந்தார். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பேட்டிங் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். 6வது வந்துக்கிட்டு 100 ரன் அடிக்கிறதுங்கிறதெல்லாம் T20 கிரிக்கெட்டில் ரொம்ப சாத்தியமற்றது. ஃபஸ்ட்டு வந்தால் அடிக்கலாம், அதுவும் கடைசி ஒரு 3 ஓவர் வந்தால் 100 எப்படி அடிக்க முடியும்? ஸோ அதனால் ஏன்னா அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு இருந்து லாஸ்ட் மேட்ச் கூட நாட் அவுட்டில் தான் நின்னார் 20 ரன். ஆனால் ஓவர் இன்னும் இருந்தால் நிறையா அடிச்சிருக்க முடியும். ஆனால் அது இல்லை பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய மைனஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்ட்டு. பட் லோ பெர்சன்டேஜில் நம்ம பார்க்கக்கூடியதில் ஒரு பெஸ்ட்டு பிளேயராக வந்து ஜிதேஷ் சர்மாவை ட்ரை பண்ணலாம். டிம் டேவிட்டும் அதே போல் தான் நல்லாவே ஆடி இருக்காரு. மேட்ச்சுக்கு மேட்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 ரன் அடிச்சிடுறாரு. பேட்டிங் ஆர்டர் தான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சில அன்னைக்கு ஜிதேஷ் சர்மாக்கு கீழே தான் வருவார், கடைசியால் வருவார். ஒரு லாஸ்ட் ஒரு 3 ஓவர் 4 ஓவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வருவார். அப்போது ஒரு பெரிய ஸ்கோர் வராது. அதிகபட்சம் நீங்கள் ஒரு 25லேருந்து 30 ரன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்து குர்னல் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நம்ம எப்போவுமே இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம், அதுதான் முக்கியம். ஸோ செகண்ட் பவுலிங் பண்ணால் ஒரு 2 மேட்ச் விக்கெட் எடுத்திருக்காரு இல்லைங்களா, ஆனால் எத்தனை மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாருங்கிறது தான் முக்கியம். ஸோ 7 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. மீதி 5 மேட்ச் வந்து 6 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. மீதி 4 மேட்ச் வந்து சிங்கிள் விக்கெட் கூட எடுக்கல. அதுவே ஃபஸ்ட்டு பவுலிங்னா 3க்கு 3மே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால தான் குர்னல் பாண்டியா எப்போவுமே ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹேசல்வுட் வந்து அப்படி கிடையாது. எந்த இன்னிங்ஸாக என்ன இருந்தால் என்ன, நமக்கு தேவை விக்கெட் அப்படிங்கிறத 1லேருந்து 2 விக்கெட் வந்து கட்டாயமாக எடுப்பார். அவருடைய 4 ஓவர் பவுலிங்கை கண்டிப்பாக பவுல் பண்ணுவார். அதுதான் ஹேசல்வுட்டு. ஸோ கண்டிப்பாக அவரை வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்மளுடைய டீம்ஸில். யாஸ் தயால் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 ஓவர் தான் இப்போ பவுலிங் பண்ணுறாரு. 4 ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதிகபட்சமாக ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணதுனாலே இந்த சீசனில் ஒரு 3 மேட்ச் மட்டும் தான் 4 ஓவர் பவுல் பண்ணார். யார் கூட? MI கூட, DC கூட, அடுத்ததாக RR கூட தான் பவுல் பண்ணார். மற்றபடி யார் கூடயும் வந்து பெருசாக பவுல் பண்ணல. பட் மினிமம் யாசையால் எடுத்திங்கன்னா ஒரு விக்கெட். ஸோ ஒரு 40 பாயிண்ட் கிடச்சிரும். ஒரு 30 பாயிண்ட் ஒரு விக்கெட்டுக்கு. ஒருவேளை அந்த விக்கெட்டு போல்டு இல்லை LP ஆக்கினாரா ஒரு 38 பாயிண்ட் ப்ளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 40 பாயிண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அண்ட் புவனேஸ்வர் குமார் இனிஷியல் ப்ளஸ் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர், 1லேருந்து 2 விக்கெட்டுக்கு வந்து கட்டாயமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர். செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பவுல் பண்ணியிருக்கிறார். பட் பூவி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக பவுல் பண்ணுவார்.
ஆனால் இந்த சீசனில் ஆர்சிபிக்கு நிறைய மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி தான் வரல. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி வெறும் 2 மேட்ச் தான் வந்திருக்கு. மீதி எல்லாமே செகண்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சுயா சர்மாவும் அதே போல் தான் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். இந்த பிச்சில் கண்டிப்பாக 1-2 விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் உங்களுடைய டீமில். அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு வந்து ஓவர்லாம் ரொம்ப கொடுக்கல. ஸோ ஒரு லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயராக வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸில். ஏன்னா ஒரு 4 ஓவர் இல்லை ஒரு 3 ஓவர் பவுலிங் பண்ணால் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் 1 ஓவர் 2 ஓவர் பவுல் பண்ணி பேட்டிங் ஆப்ஷனும் இல்லை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படிங்கும்போது நம்ம ஏன் அவரை ட்ரை பண்ணுறோங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போது ஸ்மால் லீக்குக்கான ப்ரெடிக்ஷன். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் டிசியில் இந்த 4 பிளேயரை நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஸ்டார்க், இந்த 4 பேரையும் நீங்கள் ஸ்மால் லீக் டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை எடுத்துருங்க. அதே போல் இங்கே விராட் கோலி, பிலிப் சால்ட்டு, படிதர், ஹெய்ஸ்வுட் இந்த 4 பேரையும் எடுத்துருங்க. ஸோ டோட்டலாக 8 பேர் ஆச்சு. அந்த 9வது பிளேயர் யார், 10வது பிளேயர் யார், 11வது பிளேயர் யாருங்கிறது தான் இன்றைக்கி மேட்ச்சில் ப்ரெடிக்ஷனே. ஸோ யாரை ட்ரை பண்ணலாம்? 9வது பிளேயராக வந்து நீங்கள் வந்து யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து அபிஷேக் போரலை வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை கருண் நாயரை ட்ரை பண்ணுவாங்க. இல்லையா முகேஷ் குமாரையும் ட்ரை பண்ணுவாங்க. இல்லை சமீராவையும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த 4 பேரில் யாராச்சும் 2 பேரை கூட எடுக்கலாம். 9வது பிளேயராகவும் எடுக்கலாம், 10வது பிளேயராகவும் அவங்க இந்த அபிஷேக் போரலையும் எடுக்கலாம், கருண் நாயர் எடுக்கலாம். இல்லைனா அபிஷேக் போரல், முகேஷ் குமார் எடுக்கலாம். இல்லை கருண் நாயர், சமீரா, இந்த 4 பேரில் ஏதாச்சும் 2 பேரை அவங்க ஆப்போனன்ட் எடுப்பாங்க. 11வது பிளேயராக ஆர்சிபிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமாரை ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா குர்னல் பாண்டியாவை ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா தேவ்டத் படிக்கலை வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த 3 பேர்லேருந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த 3 பேரில் 2 பேர் எடுத்துகிட்டு அபிஷேக் போரலை மட்டும் எடுக்கலாம். டிசியில் 5 பிளேயர், ஆர்சிபியில் 6 பேரை கூட எடுத்துகிட்டு வரலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம். பட் இந்த 8 பிளேயர் வந்து காமன். 9வது, 10வது, 11வது பிளேயரில் ஒரு 7 பிளேயர் இருக்காங்க. அதில் 3 பிளேயர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. அண்ட் லோ பர்சன்டேஜில் குட் பிளேயர்ஸை நான் பார்க்குறது ஜிதேஷ் சர்மா, யாஸ்தயால், அபிஷேக் போரல், ஸ்டப்ஸை கூட நீங்கள் ஸ்மால் லீக்கில் கன்சிடர் பண்ணலாம். நான் சொன்னேன்ல, எல்லா மேட்சுமே 30 ரன் அடித்து கொடுக்குறாரு. நீங்கள் கருண் நாயரை பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் அடிச்சுட்டு மீதி 2 மேட்ச் ஆடலை. ஆனால் ஸ்டப்ஸு எல்லா மேட்சுமே உங்களுக்கு 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஆவரேஜாக வாங்கி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ கன்சிடர் பண்ணலாம் கருண் நாயருக்கு பதிலாக கூட. கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி மேட்ச்சில் விராட் கோலி, கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், ஹெய்ஸ்வுட் இந்த 4 பேருக்குமே பெஸ்ட்டு சி அண்ட் விசி ஆப்ஷன் இருக்குது. ஸோ கன்சிடர் பண்ணலாம் உங்களுடைய டீம்ஸில் வந்து. மோஸ்ட்டாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கேஎல் ராகுல் கேப்டன், விராட் கோலி வைஸ் கேப்டன், இல்லை விராட் கோலி கேப்டன், கேஎல் ராகுல் வைஸ் கேப்டன். இதுதான் காமனான ஆடியன்ஸ் போடக்கூடிய கேப்டன் வைஸ் கேப்டன். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க வேணால் நீங்கள் உங்களுடைய 2 ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் இருக்கிறாங்களே, ஹெய்ஸ்வுட், மிச்சல் ஸ்டார்க், இந்த 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த பிச்சில் பேட்டிங்க்கு நல்ல இதாக இருக்கிறதுனால கேஎல் ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் விராட் கோலி செகண்ட் பேட்டிங்கும் வர்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளேயே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருங்க. பிரச்சனையே கிடையாது. 2 பேருமே ஒரு 40-50 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மளுடைய போர்டில் வந்து ப்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ தொடர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ இது இன்னமும் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் தகவல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் சொல்லுங்கள், ஆட் பண்ணுவோம். இன்னும் ஒரு சில நாட்களில் நானும் வீட்டுக்கு போயிடுவேன், போர்டில் ப்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் பண்ண வேண்டியது சப்போர்ட் மட்டும்தான் நண்பா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.